ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறீங்க. ஸோ அது என்ன அன்பாக்சிங் அப்படின்னா அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, நீங்கள் வீடியோக்குள்ளேயே போய் என்ன அன்பாக்சிங்ன்றதை பாருங்கள். ஸோ இது ஒரு நம்ம சேனலுக்கான ஒரு பெரிய அன்பாக்சிங் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு பெரிய ஒரு அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் ஒரு சில பேர்த்துக்கு இல்லை நிறைய பேர்த்துக்கு குவெரிஸ் வரும். கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட குவெரிஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய அவுட்லுக்கோட இது கீழே இருக்குது, அதாவது இமெயில் ஐடி கீழே இருக்குது, அதில் வேணாலும் இமெயில் அனுப்புங்க. நான் இமெயில் எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் அனுப்புனாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது அதனால. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசர் 24 இன்ச் மானிட்டர், எல்இடி மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கேர்வ்டு மானிட்டரு. போன வீடியோ பெஸ்ட் மானிட்டர் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 4வது பொசிஷனில் இந்த மானிட்டர் தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நிறைய ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க, கேர்வ்டு 16:9 ரேஷியோ இருக்காமா. அண்ட் AMD ஃப்ரீ சிங்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கேர்வ்டு வைட் ஆங்கிள் டிஸ்பிளே, கம்ஃபர்ட் வியூ, அப்புறம் அந்த ஃப்ளிக்கர்னஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இந்த மானிட்டர் வந்து ஒரு சூப்பரான மானிட்டரு. ஸோ இந்த மானிட்டரை இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த மானிட்டர் தான் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த மானிட்டரை வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு கர்வ்டு மானிட்டர், ஒரு சூப்பரான மானிட்டர். ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அடுத்த வர்ற அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம் போகிறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே, அதாவது மேலே இருக்க டாப் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட தெர்மாக்கோல்லாம் கொடுத்துருக்காங்கோ. ஸோ தெர்மாக்கோல் கொடுத்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதாவது வெளியே எடுக்கலாம் நம்ம மானிட்டரை. ஸோ இப்போ நம்ம மானிட்டரை வெளியே எடுத்த உடனே வந்து, அதாவது மேலே இழுத்த உடனே மேலே வந்து யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து எடுக்கிறது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்லா கவரிங் போட்டு நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஃபிட்டிங்கில் வச்சு கொடுத்துருக்காங்க, ஆடாமல் அசையாமல் வரக்க வேண்டி. ஸோ இப்போ நம்ம மானிட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மானிட்டர் கொடுத்துட்டாங்கப்பா. எடுத்தோடனே மேனுவல் புக் இருக்குது, அப்புறம் VGA இருக்குது, அப்புறம் மானிட்டரை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மானிட்டரை வந்து எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம். அண்ட் பாக்ஸ் கிளீனர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய வார்னிங்கு நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. சைனீஸு, ஸோ ஃபஸ்ட் இங்கிலீஷில் டு அவாய்ட் டேஞ்சர் ஃப்ரம் சொஃபஸ்டிகேஷன் கீப் தி பேக்ஸ் அவே ஃப்ரம் த பேபிஸ் ஆர் சில்ட்ரன் அப்படின்னு இந்த வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பிரிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மானிட்டர். ஸோ நான் நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் முன்னாடி மானிட்டரு. ஸோ பார்த்தீங்கன்னா கர்வ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கர்வ். ஸோ கர்வ் மானிட்டர் 23.8 இன்ச் மானிட்டர். ஸோ பக்கம் 24னே வச்சுக்கோங்களேன். ஸோ பேக் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர். அண்ட் இது என்னமோ லாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரில. இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆடியோக்கு இது வந்து VGA, ஒரு HDMI அண்ட் பவர் பட்டனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாம்சங் டிவியில் பார்த்த மாதிரி இங்கே ஆரோ கீஸ் கொடுத்துருக்காங்க, அது பவர் பட்டன் கூடவே இருக்குது. ஸோ பின்னாடி வந்து ஏசரோட பிராண்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்டு. ஸோ அது முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஹைட் அட்ஜஸ்டபிள் இந்த மானிட்ரு. ஸோ இப்போ ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எடுத்து இங்கே உள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வாங்க, நீங்களும் என் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே அவங்களே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து இப்போ நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த்ரெட்டும் வந்து உள்ளேயே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் வந்து டைட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட மானிட்டரோட ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓவர் டைட் பண்ணிடக்கூடாது. ஓவர் டைட் பண்ணால் அப்புறம் த்ரெட்டு ஏதாவது ஆயிரும். பார்த்திங்கன்னா நம்மளோட மானிட்டர் வந்து நல்லா பெண்டாகவே இருக்குது. அண்ட் ஆங்கிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இங்கே இருக்குது இப்படி. ஸோ இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா சரி நீங்கள் இப்படி தான் வந்து மானிட்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். மானிட்டர் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் இல்லை. ஸோ இதை வந்து எப்படி டில்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே அவங்க அந்த டில்ட்டிங் மெக்கானிசம்காக இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ உள்ளே தெரியுதா அந்த ரொட்டேட் பண்ணுறது. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே பிடிச்சிட்டு மேலே வந்து புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட மானிட்டர் வந்து சரியாக கரெக்டாகிடும். கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி HDMI கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குது அண்டு ஃபஸ்ட்டாக நம்ம மானிட்டர் எப்படி ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சூப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் இந்த டில்ட்டிங் அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வீடியோ, அதாவது அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு 3-4 நாளில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் பை. அதுக்கு முன்னாடி என்னை Instagram, Twitter அதெல்லாம் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் பை. ஸோ அன்பாக்சிங் அண்ட் எப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறது டில் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ